வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. செஃபி தலைவர் ராஜினாமா செய்யாதது ஏன்? எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. 1192 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப் பணிகள். இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தேசிய கொடி ஏற்றுவதை தடுத்தால் குண்டர் சட்டம். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. 4 புதிய மாநகராட்சிகள் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சேலத்தில் கனமழை, வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் அவதி. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விருது வழங்கினார். சென்னை பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றனர். இதைத் தொடர்ந்து போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு முதலமைச்சர் விருது வழங்கினார். மேலும் 2024ஆம் ஆண்டிற்கான காவலர் சிறப்பு பதக்கங்களையும் காவல்துறையினருக்கு வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி, MP தயாநிதி மாறன், தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா ஆகியோர் பங்கேற்றனர். செஃபி தலைவர் ராஜினாமா செய்யாதது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். செஃபி தலைவர் மீதான குற்றச்சாட்டு விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் செஃபி தலைவர் மாதாபி புட்ச் ஏன் இன்னும் ராஜினாமா செய்யவில்லை? முதலீட்டாளர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இழந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள்? பிரதமர் மோடியா, செஃபி தலைவரா, அல்லது இந்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து விசாரிக்குமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பிரதமர் மோடி ஏன் அஞ்சுகிறார் என இப்போது புரிகிறது என்றும், சில்லறை முதலீட்டாளர்களின் செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பை கொண்ட செஃபியின் நேர்மை அதன் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளால் கேள்விக்கு ஆளாகி உள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி G. ஜெயச்சந்திரன் இன்று காலை வழக்குகளை விசாரிக்க இருந்தார். அப்போது சுதந்திர தினத்தை ஒட்டி தனது குடியிருப்பு நலசங்கத்தின் கொடியேற்றுவதை முன்னாள் நிர்வாகிகள் தடுப்பதை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாகவும், அதை நாளை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டுமென வழக்கறிஞர் ஒருவர் நீதிபதியிடம் முறையிட்டார். மேலும் தேசிய கொடி ஏற்ற போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அதற்கு நீதிபதி சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தேசிய கொடி ஏற்ற பாதுகாப்பு வழங்குவது அவமானம் எனவும், கொடியேற்றுவதை யாரும் தடுக்க முடியாது, தடுப்போர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வழக்கு தொடரலாம் எனவும் தெரிவித்தார். 1192 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 800.75 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதில் பெசன்ட் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய நடைபாதை, யானை கவுனி ரயில்வே மேம்பாலம், மெரினா லூப் சாலை, கடற்கரை பகுதியில் நவீன மீன் அங்காடி, பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், ஜமீன் பல்லாவரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 1,40 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டிடம் உள்ளிட்ட 104 முடிவுற்ற திட்டப்பணிகள் அடங்கும். இவை மக்கள் செயல்பாட்டுக்கு இன்று கொண்டுவரப்பட்டது. இதேபோல் 1192.45 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் 144 பேருக்கு பணி நியமன ஆணைகள் மற்றும் 27 பேருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகள் வழங்கி 68 புதிய வாகனங்களையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K.N. நேரு முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா, அரசு முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் மாநகராட்சி குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். ஆணவ கொலை என்பது அக்கறைக்கானதா என்று VCK தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார்.
ஆணவ கொலை குறித்து நடிகரும் கவுண்டன்பாளையன் படத்தின் இயக்குநருமான ரஞ்சித் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆணவ கொலை தவறு இல்லை என்ற ரீதியில் பெற்ற பிள்ளையே வாழ்க்கை என இருப்பவர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்ற அக்கறையினால் வரும் கோபம்தான் அது வன்முறை அல்ல என ரஞ்சித் பேசியிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் ஆணவ கொலையை குற்றம் அல்ல, அக்கறை என்று ரஞ்சித் பேசியது சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். இது குறித்து மேலும் பேசிய அவர், ஆணவ கொலையை ஒரு குற்றமில்லை என்று சொல்வது அரசியல் அறியாமையாக இருக்க வேண்டும் அல்லது வணிக நோக்கமாக இருக்க வேண்டும் என்றார். அதை வைத்து படம் எடுத்து சம்பாதித்து லாபம் ஈட்ட வேண்டும் என்று கருதி சமூகத்திற்கு எதிராக பேசி கருத்துக்களை பரப்புவது நாட்டுக்கு நல்லதல்ல என்றும் அவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை பரப்புவது கவலை அளிப்பதாகவும் அவர் கூறினார். வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் இன்று முதல் காலை 7 முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதாக தாம்பரம் மாநகர போலீசார் தெரிவித்துள்ளனர். வண்டலூர் முதல் கேளம்பாக்கம் வரை உள்ள சாலையில் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள், அரசு பள்ளிகள் அதிக அளவில் உள்ளன. இந்த சாலையில் கனரக வாகனங்கள் அதிகமாகவே செல்வதால் பொதுமக்களுக்கு, வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு ஏற்படுவதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நெய் விலையில் தள்ளுபடி என ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆவின் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பண்டிகைகளை ஒட்டி 100 மில்லி லிட்டர் நெய் விலை 10 ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 85 ரூபாய்க்கு விற்பனையான ஆவின் 100 மில்லி லிட்டர் நெய் விலை 75 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு தள்ளுபடி செப்டம்பர் 15 வரை அமலில் இருக்கும் என்று ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாகை, இலங்கை இடையே 16ஆம் தேதி முதல் கப்பல் சேவை தொடங்க உள்ளது. நாகையில் இருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு வரும் 16ஆம் தேதி முதல் பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்க உள்ளது. அதன்படி வரும் வெள்ளிக்கிழமை அன்று சிவகங்கை என்ற கப்பல் இலங்கையின் காங்கேசன் துறைக்கு இயக்கப்பட உள்ளது. இந்த சிவகங்கை கப்பலில் சாதாரண வகுப்பில் 133 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு நபருக்கு 5000 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரீமியம் வகுப்பில் 27 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பயணிக்க ஒரு நபருக்கு 7500 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த கப்பலில் பயணிகளுக்கு துரித உணவுகளை கட்டணத்துடன் பெற்றுக்கொள்ள உணவகம் வசதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் இணையவழி மற்றும் செயலி மூலம் இன்று நள்ளிரவு முதல் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று படகு இயக்கும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நமது அடுத்த குறிக்கோள் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என்று கோவில்பட்டியில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள திருமண மண்டபத்தில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. திமுக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது, அடுத்து நம்முடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் என்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றார். இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க எதிர்பார்க்கவே செயல்படுகிறதுதான் கோவில்பட்டி நகரக்கழகம் என்று நீங்கள் தெரிவித்தீர்கள். அதுவே இருக்கும் என்று நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அடுத்து நாம் எதிர்பார்க்கிறது ராமராஜன் போல அடுத்து நாம் எதிர்பார்க்கிறது சட்டமன்ற தேர்தல். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய கிராமத்தில் வெற்றி வாய்ப்பு மனித வாக்குகளை நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த முறை உறுதியாக நாம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி ஆக வேண்டும் என்ற உறுதியை நாம் நாகர்கோவில் அருகே 3 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே நல்லாடம் பகுதியை சேர்ந்தவர் தொழிலாளி சாது சுந்தர். இவர் தற்போது கோட்டார் இசங்கன் விளை பகுதியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் 3 வயது பெண் குழந்தை தெருவில் விளையாடி கொண்டிருந்த போது இவர் மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது குறித்து குழந்தையின் தாயார் நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் சாது சுந்தர் மீது போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவர் 2 நாட்களுக்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் சடலமாக மீட்டனர். புதுச்சேரியில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையில் ஜீவானந்தபுரத்தில் உள்ள ஓடையில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது.
இந்த ஓடையை கடக்க முயன்ற அதே பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். இதையடுத்து போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விடிய விடிய அவரை தேடியும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து 2வது நாளாக பழைய துறைமுக முகவாரத்தில் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றது. இதனிடையே ஆட்டுப்பட்டி பெட்ரோல் பங்க் அருகே உள்ள வாய்க்காலில் அவரது சடலம் கரை ஒதுங்கியதை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் அதனை மீட்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாலாஜாபேட்டையில் அதிமுக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட 24 வார்டுகளில் உள்ள கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நகர கழக செயலாளர் மோகன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்விற்கு அதிமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதற்கட்டமாக 24 வார்டுகளில் வசிக்கும் அதிமுக கிளை கழக நிர்வாகிகளை அவருடைய இல்லத்திற்கே நேரடியாக சென்று சந்தித்து கழக உறுப்பினர் அட்டையை வழங்கினார். முன்னதாக அதிமுக நிர்வாகிகள் இல்லத்திற்கு வருகை புரிந்த மாவட்ட செயலாளருக்கு பெண்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்வில் மாநில அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் பெல் தமிழரசன், மாவட்ட கழக துணை செயலாளர் வேதகிரி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் திருமாவளவன் பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் ஊத்துக்காடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் எழிலரசு, வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன் தலைமை தாங்கினர். இக்கூட்டத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி தமிழர் எழுச்சி நாளாக சிறப்பாக கொண்டாடப்படுவது என முடிவெடுக்கப்பட்டது. மேலும் செப்டம்பர் 17ஆம் தேதி கொண்டாடப்படும் தந்தை பெரியார் பிறந்த நாளில் விசிக மகளிர் அணி சார்பில் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டிற்கு 1000க்கும் மேற்பட்ட பெண்களை அணிதிரட்டுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வாலாஜாபாத் நகர செயலாளர் அசோக்குமார், ஒன்றிய துணை செயலாளர் ஏழுமலை உள்ளிட்ட பொறுப்பாளர்களும் பங்கேற்றனர். கடலூர் அருகே 500 லிட்டர் சாராயத்தை விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் முதுநகர் அருகே கொடிக்கால் குப்பம் பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த ஒரு நபரை பிடித்து விசாரணை நடத்திய போது அவரிடம் 10 பாக்கெட் சாராயம் இருந்தது தெரியவந்தது. பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் பெயர் இளங்கோவன் என்பதும் சாராய பாக்கெட்டுகளை புதுச்சேரி மாநில ஆராய்ச்சி குப்பத்தில் உள்ள ஒரு சாராய கடையில் வாங்கியதாக தெரிவித்தார். இதையடுத்து அவர் கூறிய சாராய கடைக்கு சென்று சோதனையிட்ட போது அங்கு சாராய பாக்கெட்டுகளும் புதுச்சேரி மாநில அரசு சீல் இல்லாத சாராய பாட்டில்களும் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 500 லிட்டர் அளவுள்ள சாராய பாக்கெட்டுகளையும் பாட்டில்களையும் போலீசார் பறிமுதல் செய்து இளங்கோவன் மற்றும் அருள் பிரகாஷ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் மின்னல் தாக்கியதில் 18 ஆடுகள் உயிரிழந்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்த நிலையில் திடீரென சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் கோவில்பட்டி நகரம் மட்டுமின்றி கயத்தார், எட்டயபுரம், வானரமுட்டி, திட்டங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கிடையே கயத்தூர் பகுதியில் இடி மின்னல் தாக்கி பணிக்கர் குளத்தை சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவரது 11 ஆடுகளும், சமுத்திரபாண்டி என்பவரின் 7 ஆடுகளும் பரிதாபமாக உயிரிழந்தன. மேலும் அப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த துரைப்பாண்டி என்பவர் மின்னல் தாக்கியதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். திருவேற்காடு அருகே இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவேற்காடு அடுத்த மாதிரவேடு பகுதியை சேர்ந்த முத்துமீனா என்பவர் தனக்கு சொந்தமான வீட்டை வாடகைக்கு விட்டுள்ளார். அந்த வீட்டின் அருகில் வசிக்கும் முனுசாமி என்பவர் வாடகைக்கு இருப்பவர்களிடம் அநாகரிகமாக பேசியதாக கூறியதன் பேரில் முத்து மீனாவும் அவரது குடும்பத்தினரும் இது குறித்து முனுசாமியிடம் கேட்க வந்தபோது இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டதில் காயம் ஏற்பட்டது. இது குறித்து போலீசார் இரு தரப்பினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட தமாக சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் உச்சிப்புலி சமுதாய கூட்டத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. முகாமில் உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்களை நிர்வாகிகளிடம் மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன் வழங்கி தொடங்கி வைத்தார். பின்னர் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி தமாகவில் இணைந்தோருக்கு அவர் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இதில் உச்சிப்புலி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். முகாமில் மாவட்ட துணைத் தலைவர் புல்லானி, இளைஞரணி தலைவர் சிவபாலகிருஷ்ணன், செயலாளர்கள் தர்மராஜ், செல்வராஜ், விவசாய அணி மாவட்ட தலைவர் ஏகாம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆம்பூர் அருகே கோதண்டராமர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கடசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அந்திமகுளப்பள்ளி கிராமத்தில் உள்ள கோதண்டராமர் ஆலயம் சிதிலமடைந்து காணப்பட்டது. இந்த ஆலயத்தை புதுப்பிக்க கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆலயத்தை புதுப்பித்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக வேலூர் ஸ்ரீபுரம் பொற்கோவிலில் சக்தியம்மன் ஆலயத்தில் இருந்து கோதண்டராமர் மகா கும்பாபிஷேகத்திற்கு ஆலய நிர்வாகிகள் மூலம் சீர்வரிசை கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் நடராஜர் மூர்த்திக்கு சபாபதி லட்சார்ச்சனை நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள பழமையான பாகாம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவிலில் பாராம்பிரியாள் மகளிர் அறக்கட்டளை மூலம் சங்கர ராமேஸ்வரர் சன்னதியில் அர்ச்சனையும், பாராம்பிரியாள் சன்னதியின் லலித சகசர நாம அர்ச்சனையும், நடராஜர் மூர்த்திக்கு மகா லட்சார்ச்சனை என உலக நன்மை வேண்டி சபாபதி லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் ஏராளமான வேத விற்பனர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து நடராஜ மூர்த்தி மற்றும் சிவகாமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி சுவாதியை ஒட்டி வெள்ளை யானை வீதி விழா நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி சுவாதி நட்சத்திரத்தை ஒற்றி இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. மாலையில் கோவில் யானையான தெய்வானை உடல் முழுவதும் 6 கிலோ பச்சரிசி மாவுடன் 10 கிலோ திருநீறு கலந்து பூசி வெள்ளை நிறத்தில் காட்சியளித்தது. தொடர்ந்து கோவிலுக்கு அழைத்து வரப்பட்ட யானை முருகப்பெருமானை வணங்கியது. தொடர்ந்து பெருமானும் மாணிக்க வாசகரும் தனித்தனி பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரத்தில் பக்தர்களின் கஞ்சி கலச ஊர்வலம் நடைபெற்றது. ராமநாதபுரம் RR சேதுபதி நகரில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வார வழிபாடு மன்றத்தின் சார்பில் கடந்த 10ஆம் தேதி கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் கஞ்சி கலசத்தை தலையில் சுமந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் வார வழிபாடு மன்றத்தின் சார்பில் கஞ்சி கலசத்தை லட்சுமி நாச்சியார், நாகேந்திர சேதுபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். ஊர்வல ஏற்பாட்டை மன்ற ஒருங்கிணைப்பாளர் நித்ய கல்யாணி, மாரிமுத்து ஏற்பாடு செய்திருந்தனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 51,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் அதிகரித்து 6,470 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 51,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 56,464 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 87 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 87,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 234 புள்ளிகள் அதிகரித்து 79,939 புள்ளிகள் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 52 புள்ளிகள் அதிகரித்து 24,419 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. செஃபி தலைவர் ராஜினாமா செய்யாதது ஏன்? எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. 1,192 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப் பணிகள். இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தேசிய கொடி ஏற்றுவதை தடுத்தால் குண்டர் சட்டம்.
சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. 4 புதிய மாநகராட்சிகள் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சேலத்தில் கனமழை, வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் அவதி. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.